வணக்கம். உண்மையான பெருமைனா என்ன? ஒரு மனுஷன் அடையக்கூடிய உச்சகட்ட நிலை எதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கான பதில நம்ம எங்கேயோ தேட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இதுக்கான ஒரு ஃபார்முலா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க அந்த பழமையான ஞானத்துக்குள்ள போய் நமக்கான பெருமையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு வாக்கியம்தான் நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் அடித்தளம். திருவள்ளுவர் என்ன சொல்ல வரார்னா, ஒழுக்க நெறியோட வாழ்ந்து பற்றுகளை எல்லாம் விட்டுட்டவங்களோட பெருமைய இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சிறந்த நூல்களும் ஒன்னா சேர்ந்து போற்றுமா. இதுதான் அதோட அர்த்தம். பாருங்க, இது வெறும் ஒரு கவிதை வரி அடையாது. இது ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா. ஒரு மனுஷன் அவனோட முழுமையான ஆற்றலை அடையறதுக்கான 2 பகுதிகள் கொண்ட ஒரு சூத்திரம். சரி, அந்த 2 தூண்கள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சூத்திரத்தோட முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கம் அதுதான் ஒழுக்கம். வாங்க இந்த முதல் தூண் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா ஆராய்வோம். இங்க ஒழுக்கம்னா நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி வெறும் ரூல்ஸை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல. அது நம்ம வாழ்க்கையோட ஒரு திசைகாட்டி மாதிரி. நம்மளோட ஒவ்வொரு யோசனையையும் ஒவ்வொரு செயலையும் சரியான பாதையில வழிநடத்துற ஒரு கலை தான் ஒழுக்கம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒழுக்கம்ங்கிறது நம்ம மனசையும் செயல்களையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, எது சரியோ அதுல இன்னும் கொஞ்சம் கூட விலகாம இருக்கிறது. அதுதான் உண்மையான ஒழுக்கத்தோட பலம். ஓகே, ஒழுக்கம்ங்கிற தூண் ஒரு பக்கம்னா, அதை தாங்கி பிடிக்கிற இன்னொரு சக்தி வாய்ந்த தூணு தான் துறவு. குறள்ல நீத்தார்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? அதோட அர்த்தம் நீத்தவர்கள், அதாவது துறந்தவர்கள். துறவுன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பந்த பாசங்கள்ல இருந்து சுதந்திரம் அடையிறது, ஆசைகளுங்கிற சங்கிலில இருந்து நம்மள நாமே விடுவிச்சுக்கிறது. அதாவது மத்தவங்க நம்மள பாராட்டணும், ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்காம இருக்கிறது. நம்ம செயல்களோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு கவலைப்படாம நம்ம கடமையை மட்டும் செய்யறது. அப்புறம் நான் என்னோடதுங்கிற அந்த ஈகோவை தாண்டி யோசிக்கிறது. இதுதான் உண்மையான துறவு. இப்ப இந்த 2 தூண்களையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் புரியும். ஒன்னு நாம உருவாக்க வேண்டியது, இன்னொன்னு நாம கைவிட வேண்டியது. ஒழுக்கம் நல்ல பழக்கங்களை வளர்க்கறது மூலமா நமக்குள்ள ஒரு பலத்தை கொடுக்குது. ஆனா துறவு தேவையில்லாத பற்றுகளை விடுவிக்கிறது மூலமா நமக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வருது. ஒன்னு செய்வது, இன்னொன்னு செய்யாமல் விடுவது. இது ரெண்டும் சேரும்போதுதான் நாம ஒரு முழுமையான மனுஷனா ஆக முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா 2000 வருஷம் பழமையான ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு இந்த அவசர உலகத்துல நாங்க என்ன பண்றது? இது எங்களுக்கு எப்படி பயன்படும்? இதுக்கான பதில் அந்த குறளோட கடைசி சில வார்த்தைகள்லயே ஒழிஞ்சிருக்கு. இது ஏதோ ஒரு காலத்துக்கு மட்டும் சொன்ன விஷயம் இல்ல. இது ஒரு காலத்தால் அழியாத ஞானம்ங்கிறத அந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துது. இங்கதான் திருவள்ளுவரோட மேதையே நமக்கு தெரியுது. இது என்னோட சொந்த கருத்துன்னு அவர் சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா ஒழுக்கமும் துறவும் தான் பெருமைக்கான வழிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய நூல்களும் ஒன்னா சேர்ந்து சொல்ற ஒருமித்த தீர்ப்பு, ஒரு யூனிவர்சல் வேர்டிக்ட்னு சொல்றாரு. அப்போ இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. சரி, இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிள். முதல் ஸ்டெப், உங்க வாழ்க்கையோட அடிப்படை கொள்கைகள் என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான ஒழுக்கம். 2வது ஸ்டெப், உங்களை எது பின்னாடி இழுக்குது, எந்த ஆசைகள், எந்த பயங்கள் உங்க வளர்ச்சியை தடுக்குதுன்னு கண்டுபிடிங்க. அதை விட்டு விலகிறது தான் உங்களுக்கான துறவு. நம்மளோட இன்னைய உலகத்தையே எடுத்துக்கோங்க. சுத்தி 1000 கவனச்சிதறல்கள். இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒழுக்கம்ங்கிறது ஒரு ஃபோக்கஸா மாறுது. தேவையில்லாதல ஒதுக்கிட்டு நம்ம இலக்கல மட்டும் கவனமா இருக்க உதவுது. அதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கணும்னு தூண்டுற இந்த நுகர்வோர் கலாச்சாரத்துல துறவுங்கிறது ஒரு உண்மையான சுதந்திரமா மாறுது. பொருட்கள் மேல இருக்கிற பற்ற விட்டுட்டு நிம்மதியா இருக்க உதவுது. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஒரு பற்று, அது புகழா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஏன் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயமா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஒரே ஒரு பற்றை மட்டும் நீங்க கைவிட துணிஞ்சா, அது உங்களை உங்க உன்னத பெருமையை நோக்கி எவ்வளவு தூரம் கொண்டு போகும்னு யோசிச்சு பாருங்க. உண்மையான பெருமைக்கான சாவி நம்ம கையில தான் இருக்கு.